பார்க்க உள்ள போயாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்ட் 2 வந்துட்டு வரும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு அந்த அருவியை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. பட் பிளான் பண்ணாமல் போனனால நாங்கள் ட்ரெஸ் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகல. சடனாக வந்து முடிவெடுத்து போனோம். நான் வந்து இந்த அருவிக்கு வந்துட்டு செகண்ட் டைமாக வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்துட்டு தம்பி பிறக்கிறதுக்கெலாம் முன்னாடி நான் வந்து இந்த அருவிக்கு வந்து வந்திருக்கேன். அப்போ வந்தப்பையும் எனக்கு வந்து கொடுத்து வைக்கலை குளிக்கிறதுக்கு. இப்போயும் எனக்கு கொடுத்து வைக்கலை. ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணாமல் சும்மா சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி தானே வந்தோம். அதனால் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த சாரல்லாம் அப்படியே மூஞ்சியில் அப்படியே அடிச்சிச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். தம்பிக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, சந்தோஷம். அந்த தண்ணியெல்லாம் பார்த்தோன்னே அவனும் இதில் குளிக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. அவன் சின்ன பையனாக இருக்கிறதுனால அவனை வந்து நம்ம வந்து இதில் இது பண்ணி விட முடியாது. அதனால் கொஞ்சம் பக்கமாக போய் நின்றோமா, அந்த சாரெல்லாம் அப்படியே ஃபேஸில் அடிக்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக. அப்பா மட்டும்தான் போய் வந்து குளித்தாங்க. தம்பிக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சிரிப்பு. நம்ம அப்பா நம்மளே கூப்பிட்டு போவான்னு கடைசியில் ஏமாத்தவும் ஃபுல்லாக மூஞ்சி புசுக்குன்னு ஆகிடுச்சு. அவனுக்குள்ளே ஒரு துண்டை வாங்கி இடுப்பில் கட்டிட்டு தலை வந்து தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இவனும் சிவாவும் சேர்ந்து குளிக்கிற அந்த பிளான் பண்ணியிருந்தது. பட் அவன் என்ன நினச்சான்னு தெரில. அவன் அதுக்கப்புறம் போகலை. அதோட அப்பா மட்டும் போனாங்க. பட் அந்த அருவி வந்து நம்ம மேலே வந்து விழுகும்போது நம்ம உடம்புல வந்து ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் போல், சட்டார் சட்டார்னு வந்து விழுகும் போல் நம்ம உடம்புல. அதோட அப்பா செருப்போட தண்ணிக்குள்ளே இறங்கினால செருப்பு வந்து தூக்கி கழட்டி போட்டு போனாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் கையில் வந்து அந்த அருவி பட்டார் பட்டார்னு விழுந்திருக்கும் போல் கையே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பா I am a YouTuber. யூடியூப் செலிபிரிட்டி புதுசாக எப்படியே வர்றது. அதோடு நம்ம கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம டயத்துக்கு வந்து இங்கே ஏர்போர்ட் போயிருக்கணும் இல்லையா. அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதோட நம்ம கிளம்பிட்டோம். பட் வந்து ரொம்ப அந்த சைட்லாம் வந்து குளிக்க விடலை. அந்த சைடு மட்டும்தான் குளிக்க வச்சுருந்தாங்க. அப்புறம் போகிற வழியில் அப்படியே கொஞ்சமாக டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போயிடலாம், ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சா. அதோட அப்படியே போய் நாங்கள் வந்துட்டு டீ குடித்தோம். சிவா வந்து ஜூஸ் குடித்தான், தம்பி வந்து பால் குடித்தான். அப்படியே குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எனக்குள்ளே இருந்துட்டு நம்ம வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். வெல்கம் டு திருவனந்தபுரம். நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னா திருவனந்தபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். அங்கே உள்ள ஏர்போர்ட்டுக்கு தான் நம்ம வந்து சிவாவை வந்து வழி அனுப்பிடுறதுக்காண்டி வந்தோம். நான் இந்த ஏர்போர்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றேன். செம்ம பெருசாக இருந்துச்சு. அந்த மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. நீட்டாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதோடு நம்ம சரி உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து 15ஆம் நம்பரு பார்க்கிங்கில் வந்துட்டு நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சு. அப்படியே இந்த ஈவினிங் டயத்துக்கு அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கே பார்க்கலே உங்களுக்கே வடகிழக்கே நோக்கி சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் அழகாக இருந்துச்சு கைஸ். அந்த இடமே வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே செடிலாம் பாருங்கள், அப்படியே கலர் கலராக அப்படியே அழகாக வச்சுருந்தாங்க அந்த இடத்த. நீட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக க்ளீனாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு நிறைய பேர் கிளம்புறாங்க. அவங்கள எல்லோரும் நிறைய பேர் வழி அனுப்பிட்டு இருந்தாங்க. கைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளேஸே. பார்க்கவே அழகாக செடிலாம் வச்சு அழகாக. அதெல்லாம் நைட் ஆகிடுச்சுன்னா லைட் போட்டுருவாங்க போல். அழகாக இருக்குது பிளேஸே செம்மையாக. பாருங்க கைஸ், அழகாக இருக்குது கைஸ் பூலாம். நித்விக் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் விளையாட விட்டோம் அப்படின்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவான். அதே மாதிரி இந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதோட தலைவர் வந்து அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவன் ஆட்டில் விளையாண்டுட்டு இருந்தான். பட் எங்களால் தான் அவனை வச்சு சமாளிக்க முடியலை. அவன் ஆக்டிவ் ஆகிட்டான். சாயந்தரத்துக்கு மேலே ஒரு பூஸ்ட்டு குடித்த மாதிரி அப்படியே ஆக்டிவ் ஆகிட்டான். அந்த நிலாலாம் அழகாக இருந்துச்சு. அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தம்பியை பின்னாடியே திரிஞ்சிட்டே இருந்தோம்.
கிளம்பக்கூடியான டைம் வந்துருச்சு. அதோட அவனையும் வழி அனுப்பி வச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் சென்று கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். செக் பண்ணுவாங்க இல்லையா, எல்லாம் கரெக்டாக இருக்கா, வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செக் பண்ணிவிட்டு தம்பி எல்லாத்துக்கும் பாய் காமிச்சிட்டு இருந்தான். அதுவும் ஒரு கையில் இல்லை 2 கையிலே பாய் காமிச்சிட்டு இருந்தான். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக வரும். ஃபுல்லாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதோட நம்ம சிவாவை அனுப்பிச்சி விட்டுட்டு நம்மளும் ராம்நாடுக்கு கிளம்பியாச்சு. நம்ம ராம்நாடுக்கு கிளம்பும்போது மணி சரியாக தெரில. பட் நாங்கள் ராம்நாட்டுக்குள்ளே வீட்டுக்கு வரும்போது மணி கரெக்டாக விடிய காலம் 3:30 மணி ஆயிடுச்சு. செம்ம டயர்டு. சரி கைஸ், பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீட்டில் சந்திப்போம்.